ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேம் வித் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபைட் 2ல் பார்ட் 9 நினைக்கிறேன். ஆமாம், பார்ட் 9. நம்ம வந்து கிரேசி ஸ்டைல் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். எங்கே இது? இங்கே இருக்குது பாருங்கள். கிரேசி ஸ்டைல் ரீச் பண்ணிட்டோன்னு. இன்னும் ஃபென்டாஸ்டிக் மட்டும்தான் ரீச் பண்ண வேண்டியிருக்கு. கிரேசி அக்ரெசிவ் ரெண்டுமே ரீச் பண்ணிவிடுவோம் ஒரு வழியா. ஓகே, ரொம்ப பேச வேணாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, புச்சர் வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணுறாரு. வாங்க. ஓகே, எப்படியா ஜெயிக்க பார்க்கலாம், வாங்கோ. அதுக்கடுத்து ஒரு குட் நியூஸு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்னு ஒரு வீடியோ போட போகிறோம். ஐயோ, வேறு ஏதோ சொல்ல வந்தேனே. ஐயோ, அது பேர் என்ன? நம்ம இன்னொரு புது கேமும் இது பண்ணலான்னு ஆட் பண்ணலான்னு ஐடியா இருக்கேன். அதாவது அது ஒரு ப்ளே ஸ்டேஷனோட 2லேருந்து வந்த கேமு. ஆனால் இவன் ஒருத்தன் தூக்கி போட்டேன் சும்மா. ரீஜென்ரேஷன் என்ன இது? ரீஜென்ரேஷன் இது ரெண்டுமே சேம் டைமில் வருதே. ஐயோ, எப்படியாவது இல்லையாச்சும் ஜெயிக்கணும். என்னடா இது ஒர்க் ஆக மாட்டேங்க. ஐயோ, ஆனால் கொளுத்த பண்ணி மாதிரி இருக்காங்க. எனக்கே காமெடியாக இருக்குது இவனை பார்க்குறதுக்கு. ஓகே, வா, ஒரு வழியா அவனை இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாச்சு. ஐ மீன் இந்த ஒரு ரவுண்டில் தான் ஜெயிச்சாச்சு, இந்த மேட்ச்சில் ஜெயிக்கலை. ஆஹா, ஜெயிச்சிடணுமே. பர்ஃபெக்ட் டைமிங் அது. அந்த அடியும் குதிக்க போகிறான். எனக்கும் பிளட் டெஸ்ட்டு, அவனுக்கும் பிளட் டெஸ்ட்டு. எடா இவன். அந்த டைமில் நான் குனிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். என்னமோ மேஜிக் போடுறான், இன்விசிபிளாக வருது, அது வந்து அடித்து போட்டு தள்ளிட்டு போயிடுது. குதிக்க போனால் ஜஸ்ட் மிஸ் கொடுத்தேன். ஓகே, அப்பாடா, இன்னும் 2 பேருக்கும் ஒவ்வொரு சான்ஸு தான் இருக்குது. என்ன பண்ணுறது தெரில. எப்படியாவது ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ட்ரையிலே ஜெயிச்சா மாதிரி இருக்கும். தப்பிச்சிட்டேன்ல. யாருக்கிட்ட நீ இந்த மாதிரி குதிப்பேன்னு தெரியும் எனக்கு. எப்படி கரெக்டாக சேம் டைமில் குதிச்சு எஸ்கேப் ஆகிடும் கைஸ். பரவாயில்ல, இந்த மாதிரி ஆளுங்களாம் இதான் கரெக்டு. கபர் அடிச்சுட்டே இருக்கணும், கேப்பே விடக்கூடாது, மூச்சு கூட விடக்கூடாது. யாரும் குதிக்கிறான், என்ன குதிக்கிறான். குண்டா இருந்து கூட எப்படி தான் குதிக்கிறான்னு தெரில. மூஞ்சே தெரில. ஆனால் இது வந்து ஓல்டு ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பல்காக இருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஃபைனலி அவனை தோக்கடிச்சாச்சு. ஃப்ரெஷ் மீட். இன்னொரு அட்வான்டேஜ் கிடச்சிச்சு கைஸ். ஓகே, சீல் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வேஸ்பு. பைரேட் தோன், அதாவது
பைரட்ஸோட ஆட்சி. ஓகே, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். இம்பாசிபிள் இருக்குது எல்லாமே. சரி வாங்க, ஓல்டு ஓன்ஸ் விளாட்லாம். ரேசர், இவன் பேரே ரேசர். இவனை வச்சு தாடி முடியெல்லாம் ட்ரிம் பண்ணலாம். வாங்க, இவனே ட்ரிம் பண்ணுவோம் நம்ம. இவனை புச்சோட இவன் ஆமாம் இல்லை பாடி கார்டில். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பாடி கார்டு. ஓகே ஓகே, ஃபைனலி ஓகே. அவனையும் காலி பண்ணிட்டு எப்படியா போயிட்டே இருக்கலாம். இன்னும் 2 மேட்ச், இன்னும் ஒரு மேட்ச்சு தான். ஓகே, பார்த்து பார்த்து பார்த்து. ஐயோ ஐயோ, என்ன இது இப்படி போயிட்டுருக்கான் இவன். அடடா, பறக்க விட்றோம். ஃபைனலி காலி. இவனையும் காலி பண்ணியாச்சா? ஓகே வாங்க அடுத்து போகலாம். வாங்க போவோம். அடுத்து இந்த பூச்சர் தான் கைஸ். ஒரு சோகமான விஷயம், இந்த வீடியோவில் நாம் வந்து இந்த பாடி கார்டை முடிக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ அதை மட்டும் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அது ஒன்று தான் கைஸ் பிரச்சனை. ஸோ மன்னிச்சு மீ. ஐயோ பா, வயிற்றுலேயே குத்து. நாடி நாடி. போடு. அடடா, இந்த காலை வச்சு அடிக்கிறத கூட நிப்பாட்ட மாட்டான் போல. எப்படியோ அந்த பிளட் தர்ஸ்டா, ஐயோ அது பேர் என்ன, ப்ளீடிங் எஃபெக்ட் வந்து தோக்கடிச்சிச்சு. இதுலேயும் ஓல்டு ஓன்ஸ் இருக்கா? சரி, இந்த டோர்னமெண்ட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நண்பர்களே. மவுண்டெயின், இந்த மலையை இப்போ நொறுக்கி காட்டுவோம் வாங்க. இவனையும் அசால்ட்டாக போட்டு தள்ளியாச்சு. வாங்க கைஸ், அடுத்து யார் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து யார்? நம்ம பிக் பாக்கெட் தலைவர். இவனுக்கிட்டே இருந்து நாம் பிக் பாக்கெட் அடிக்கலாம் வாங்க. ஓகே, இவனையும் தோக்கடிச்சாச்சு. வாங்க அடுத்து யாருன்னு பார்க்கலாம். பிக் பாக்கெட் பண்ணுறவங்கிட்டே நம்ம பிக் பாக்கெட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட தலையில் ரிப்பன் மாட்டிட்டு வந்திருக்க சூட் சேயர். வாங்க இவங்களோட விளாட்லாம். அவனையும் தோக்கடிச்சாச்சு. வாங்க அடுத்து யாருன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து யார் வர போகிறா? நம்மளோட கட்டு த்ரோட்டு. இவனோட த்ரோட்டையும் நம்ம கட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இவனையும் தோக்கடிச்சாச்சு. வாங்க அடுத்து யாருன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது நம்மளோட ஹெல்கேட். இந்த நரகத்தின் பூனையை எத்தனை தடவை நரகத்தை அனுப்பிச்சாலும் சூடு சொன்ன இல்லாமல் திரும்பி திரும்பி வருது. ஓகே வாங்க விளையாடுவோம். ஓகே, ஹெல்கேட்டு நரகத்துக்கே அனுப்பிச்சாச்சு. வாங்க அடுத்து யாருன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட எஸ் கரேஜ். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. கரேஜ் த கவார்ட்லி டாக்னு ஒன்று இருக்கும். அது நல்லாயிருக்கும் பாருங்க கைஸ், நல்லாயிருக்கும், சீரியஸாக சொல்கிறேன். ஓகே, இவன் ரொம்ப ஆட்டம் காட்டுறான். வாங்க
இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஐயோ நாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோமே. ஓகே நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா விளையாடலாம். ஷாக், இட்ஸ் a ஷாக் மேன், இட்ஸ் a ஷாக். செகண்ட் ரவுண்டு விளையாடலாம் வாங்க. செகண்ட் ரவுண்டு பர்ஃபெக்டில் ஜெயிச்சாச்சு கைஸ். வாங்க அடுத்து விளையாடலாம். அடுத்து டோர்னமெண்ட்டு யார்? ரேவன். ரேவன். ஓகே வாங்க இதையும் முடிச்சிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சாச்சு. வாங்க செகண்ட் ரவுண்டு விளையாடலாம். செகண்ட் ரவுண்டையும் ஜெயிச்சாச்சு. வாங்க போகலாம். அடுத்து யாருன்னா கட்டு த்ரோட்டு. இவன் ஆல்ரெடி காமெடி பீஸு, இவனை இன்னும் காமெடி ஆக்கலாம் வாங்க. ஓகே கைஸ், செகண்ட் ரவுண்டில் இப்படியே ஜெயிச்சாச்சு. ஃபேமஸ் இது எதுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, டோர்னமெண்ட் எல்லாமே இதில் முடிச்சிட்டோன்னா கிடைக்கும். ஓகே டோர்னமெண்ட் கம்ப்ளீட்டட். சேலஞ்சின் ஒரு ரவுண்ட் இருக்கா? சேலஞ்ச் எல்லாம் எனக்கு கை வந்த கலை. இப்போ பாருங்க கண்ணு முன்னாடியே முடிச்சு காட்டுறேன் கைஸ். இன்விசிபிள் எனிமியா, ஆட்டோமேட்டிக் ரீஜென்ரேஷனா. ஓகே இவன் எங்கே கண்ணுக்கே தெரில. இவன் எப்படி அடிக்க போகிறான்னு தெரில, எப்படி என்கிட்ட அடி வாங்க போகிறான்னு தெரில கைஸ். அதான் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது இன்விசிபிள் எனிமிகிட்ட பர்ஃபெக்ட் வாங்கிட்டேன். அதுவும் ரீஜென்ரேஷன்லாம் இருக்கும் நானுங்க. காமெடியாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஓகே இவன் ஏதோ காமெடி பீஸு சர்க்கஸ்லேருந்து கூப்பிட்டு வந்துருப்பானுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கான், பக்கத்தில் வந்துட்டான், ரொம்ப பக்கத்தில் இருக்கான். ஐயோ அதானே பார்த்தேன். லோவர் டபுள் ஸ்வீப் யூஸ் பண்ணுறா பாருங்க. என்னடா இது? எப்படியா ஜெயிக்கலான்னு பார்த்தா இந்த மேஜிக் வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ. மேஜிக்கு போட்டே தோக்கடிக்கிறான் பார்த்தீங்களா? யார்? ஸ்ரீராம்னா சும்மாவா? ஸ்கில்ஃபுல்லாக நம்ம வந்து சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே வரும். ஓகே லெவல் 19 வச்சு இது லேட்டர் பார்த்துக்கலாம். இது இல்லை இது வாங்க கைஸ். காம்போ எக்ஸ்பர்ட் 7 காம்போ பண்ணோன்னா, காம்போ ஹிட் 7 பண்ணோன்னா நமக்கு வந்து காம்போ இது கிடைக்கும். கிரேசி ஸ்டைல் ரீச் பண்ணோன்னா இது கிடைக்கும். வாங்க அதுக்கடுத்து வேறு என்ன? வேறு என்ன? நாட் அ சான்ஸ். ஒரு ரவுண்டு கூட தோக்காமல் ஒரு டீமோனை நம்ம தோக்கடிச்சோன்னா இது கிடைக்கும். அதாவது பாஸு புச்சரோட எல்லா பாடி கார்டையும் போட்டு தள்ளணுன்னா இது கிடைக்கும். இது ஹெர்மிட்டை போட்டு தள்ளனா கிடைக்கும். இதெல்லாம் நான் எடுக்க மறந்துருப்பேன், மன்னிச்சிடுங்க. இது வந்து புச்சரை போட்டு தள்ளனா கிடைக்கும். அதுக்கடுத்து வேறு இது வந்து டோர்னமெண்ட் வந்து ஹெர்மிட்டோட டோர்னமெண்ட் எல்லாத்தையும் தோக்கடிச்சா கிடைக்கும். இது வந்து புச்சரோட டோர்னமெண்ட்டு. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் பேர் என்ன, லினிக்ஸோட சேலஞ்சு. இவன் ஹெர்மிட்டோட சேலஞ்சு. இது வந்து புச்சரோட சேலஞ்சு. இது வந்து இம்பாசிபிள் டிஃபிகல்ட்டியில் ஜெயிச்சிட்டோன்னா இது கிடைக்கும். இங்கே பாருங்கள், வின்ன ஃபைட் ஆன் இம்பாசிபிள் டிஃபிகல்ட்டி லெவல் 10 ஜம்ப்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே இது என்னது? ஹெல்ம் பிரேக்கராக இதுவா? மவுண்ட் ராக் எடுத்துக்கலாம் நம்ம. இதில் வந்து எது எடுத்துக்கலாம்? ஹெல்ம் பிரேக்கர் எடுத்துக்கலாம். ஓகே இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, அதை மறந்துடாதீங்க. ஓகே பாய் ஃப்ரம் ஸ்ரீராம். பாய் கைஸ், பாய்.